படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் அவுட்டான மூவி. நீங்க அதாவது எப்படின்னா, ரொம்ப ஓவாகும் மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிலாம் இல்லாம, ரொம்ப காமனான ஒரு விஷயம். எனக்கு என்னன்னா, ஃபெமினிசம் டிஃபரன்சியேஷன் வேவ்ல நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ விஷயங்கள ஃபெமினிசம்ஸ் டிஃபரண்ட் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஃபீல் ரொம்ப ரியாலிட்டிக்கான ஒரு ஃபெமினிசம் இருக்குல்ல, 90ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபெமினிசம்னு ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? அதாவது நம்ம மேலே ஏறி போகிறதா ஃபெமினிசம் நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கீழேயே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபெமினிசம் இருக்குல்ல, அந்த ஃபெமினிசம் இருந்தது. இந்த படத்தோட ரொம்ப பெரிய ஹைலைட்டே ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே சினிமாட்டிக்காக ஒரு விஷயத்த புகுத்துறது, சினிமாக்காக இழுக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டிக்காக கொடுத்துருந்தாங்க. படம் நல்லா இருந்தது. உண்மையிலே ஃபீல் ஒரு 2 மணி நேரம் நான் வில்லேஜ் சைடில் டோட்டலாக வில்லேஜுக்குள்ளேயே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே வில்லேஜ் சைடில் நல்லா ஓடும். ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். அருமையாக இருந்துச்சுண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, படம் பார்த்துட்டு ரொம்ப படம் பார்த்த திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு திருப்தியோட தான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்றதுலாம் இல்லை, இது 90 காலகட்டத்தில் நடக்கிற ஒரு பையனுக்கும் அம்மாக்குமான ஒரு விஷயம் தான். அவங்க பையனுக்காண்டி அவங்க அம்மா ஜாக்கெட் போட்டாங்களா இல்லையான்றது தான் கான்செப்ட். ஆனால் அதை பண்ணுறதுக்கு அவங்க கோத்ரூ பண்ணுற எமோஷன், அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கடந்து போகிறாங்க, அவங்கள புரிஞ்சிக்காமல் இவங்க பண்ணுற விஷயத்தினால அவங்க எவ்வளோ காயப்படுறாங்க அப்படின்றது தான். அதை அந்த காலகட்டத்தில் அந்த சூழலில் அவங்க எப்படிலாம் போயிருப்பாங்கன்றதை காட்டியிருக்காங்க. அது அந்த டைம்லேயே உள்ள அந்த வீடுகளாக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், இந்த கேரக்டரைசேஷன் அவங்க எழுதின விதமாக இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற விதம், டயலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஹோல்சமான மூவின்னு சொல்லலாம். செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக அது நம்ம டிஃப்ரென்ஸே காட்டுவாங்க. ப்ளவுஸ் போடாதப்போ ஒரு டாமினண்ட்டாக, ரொம்ப திமுறாக, ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. அது அவங்க போட்டதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப பவ்யமாக, அந்த மாதிரி ஒரு இது. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் சுருட்டு பிடிக்கிறதுலாம் ஆம்பளைங்களுக்கு நிகராக அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பயங்கரமாக பின்னிட்டாங்கன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த பிசி சென்டரில், இந்த கிராமத்து சார்ந்த வாழ்வியலில் இருக்கிறவங்களுக்கு கனெக்ட் ஆகும். மோரோவர் இந்த ஆர்ட் மூவி லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாருக்குமே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படம். ரொம்பவே நல்லா இருந்தது. நேச்சுரலான்ற மாதிரி இருந்தது. ஊருக்கெலாம் நம்ம போயிட்டு இது பண்ணிட்டு வர்றதெல்லாம் நம்மளோட ஜென்ரேஷன்ஸ்லாம் அது மிஸ் பண்ணிடுறாங்க. பட் இந்த படம் மூலியமாக நம்ம ஒரு ஊருக்கே போயிட்டு அங்கே வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒருத்தவங்க ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. பரணிலாம் நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. அவங்க பையனும் சின்ன பையனும் அவங்க நேச்சுரலாக ரொம்ப நல்லா அம்மாவுக்கு எப்படி புரிய வச்சா. இப்போ பெரிய பையனா அது ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. பட் ஆனால் அந்த சின்ன பையன் அம்மாவுக்கு எப்படி அம்மா பிடிக்கும், அவங்க ஃபேவரெட்டு. ஆனால் எப்படி சொன்னால் அம்மா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற விதத்தில் சொல்லி இது பண்ணின்னு இருக்கிறதுலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமாம், ரொம்பவே அதாவது நேச்சுரலாக, அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் யதார்த்தத்தை நல்லா காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே ஃபேமிலியாவும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியா பார்க்குற ஃபிலிமா இருக்கு. இதுக்கு நாங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். படம் உண்மையே ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கம்மா உண்மையிலே அங்கம்மா பண்ணியிருக்காங்க. உண்மையே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு 30-40 வருஷம் முன்னாடி பேக்டாப் எப்படிலாம் இருக்காங்க. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ரியல் லைஃப் என் லைஃப்லேயே கனெக்ட் ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள். ஏன்னா எங்கள் அம்மாவும் என்னை அடித்தாங்க, பழத்தாங்க, நான் படிக்க வச்சாங்கன்னா எனக்கு படிப்பே வரல. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. என்னடா இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் வாழ்கிற ஒரு பையன், அவுட்டில் வாழ்கிற ஒரு சிட்டியில் வாழ்கிற ஒரு பையன் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தான் சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் பீடி குடிக்கிறது, சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த டல்மினி டைலாக்லாம் வருது. ஏன்னா அப்போல்லாம் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 2 ஹவர் எங்கேயுமே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஓரளவுக்கு 40+ அந்த மாதிரி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எங்கள் பாட்டி இல்லைன்னு இப்போ வருத்தப்படுறேன். கண்டிப்பாக ஏன்னா எங்கள் பாட்டியில் இருந்தாங்கன்னா இந்த படத்தை உட்காந்து ரசிப்பாங்க. ஏன்னா ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம் பார்க்கறதுக்கு. படத்தில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அம்மா 2 பசங்களை, அப்பா இறந்து போயிட்டாரு. 2 பசங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க. ஆளாக்கிட்டு நாளைக்கு பசங்களே மார்பை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்குற அளவு ஒரு கேள்வி கேட்குறாங்களா அப்படின்றதான் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்துன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷன் நமக்கே சில இடத்துல போர் அடிக்கிற மாதிரி, என்னடா மாட்டு வண்டியே ஓட்டுக்கிறாங்களே திரும்ப அப்படின்னு தான் நினைக்க வேண்டியது. இப்போலாம் காரு, ஸ்கூட்ரு எதோலாம் வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மட்டும் தான் ஓகே நல்லா இருக்கும். 2 ஹவர் முடிச்சதெல்லாம் படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஐயோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐயோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. அம்மா பாட்டி எல்லாமே அச்சு நவுத்திட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், பங்கமாக பண்ணிக்கிறாங்க. என்னடா அது பொய்யாலானா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அம்மாக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தும்போது பாதி இவங்களை பார்க்கும்போது ரியல் லைஃப்பில் எனக்கே நிறைய விஷயம், என்னடா எங்கள் அம்மாவும் என்ன ஓட விட்டு தொடப்பாட்டில் அடிப்பாங்க. ஆனால் அந்த விஷயம்லாம் காட்டல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, பார்க்கலாம், ரசிக்கிற மாதிரி. படம் நல்லா இருந்துச்சு சார். ஸ்டோரி புது ஸ்டோரியாக இருக்குது. சின்ன படம்
நல்லா எடுத்துருக்காங்க. க்ளோஸ் போகிற கதையை பற்றி தான் எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பர். எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சின்ன படம் தான், நல்லா அது பாருங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது சார். படம் சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காங்க. கீதா கைலாசமோட நடிப்பு நல்லா இருக்குது. டாக்டராக நடிச்சிருக்கிற ஒரு பையனோட நடிப்பு நல்லா இருக்குது. பழமை மாறாமல் சில பெரியவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அந்த பழமையிலேயே ஊறி போனவங்க இருக்காங்க. அதை மறக்காமல், அதை மாறாமல் இன்றைக்கி சிலர் இருக்காங்கங்கிறது தான் படத்தோட மெயின் கண்டென்ட்டு. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது சார். அதான் சார், அவங்க வந்து இன்றைக்கி எப்படி இருக்காங்களோ அவங்களா தான் இருக்கிறாங்க. நாகரிக உலகத்தில் நான் என்ன மாறி இருந்தாலும் அவங்க அப்படியே இருக்காங்க. ஆடியன்ஸுக்கு நல்லா பிடிக்கும். நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஒரு ஃபீல் குட் மூவி, ஸ்லோ மூவி, பட் இட்ஸ் குட். கான்செப்ட்ன்றது நீங்களே போய் பாருங்க, அப்போ தான் தெரியும். யா, இட் இஸ் குட். ஆக்டிங் வைஸ் எல்லாமே சூப்பர். யா, தேங்க்ஸ். அங்கம்மா நல்லா பண்ணியிருக்கு. பழைய பானுமதி அம்மா ஞாபகம் வருது அவங்க. நல்லா இருக்கு. அது பிள்ளைக்கோசம் இப்போ தாய் இப்போ நினைக்கிறேன். வேறு நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்கு. அதுமாதிரி அவரும் ஹீரோ வந்து வாசிக்கிறல்ல, அவரும் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. என்ன பிடிச்சிருக்குதுன்னா எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அங்கம்மாவோட நடிப்பு நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. பழைய கலாச்சாரத்தை விடாம இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஜெனரேஷன் பசங்க எப்படி தெரியும், இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்தது. கேஸ்ட் வைஸ் பிடிச்சிருச்சு. கேஸ்டிங் பண்ணது பிடிச்சிருந்தது. ஊர்ல இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த ஸ்லாங் அவங்க மெயின்டைன் பண்ணதுமே நல்லா இருந்தது. ஏன்னா லைக் பாட்டிலாம் பார்த்துருப்பேன். என் பாட்டிக்குலாம் இன்னும் 8 இயர்ஸ் ஆகுது. 8 இயர்ஸ் இன்னுமே அவங்க அதே ஃப்ளோவில் தான் இருப்பாங்க. இன்னும் அந்த இது கம்மியாகாது. ஸோ அதே மாதிரி அவங்கள பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. எமோஷனலாக கனெக்ட் ஆகுதான்னு கேட்டால் எனக்கு தெரில. எனக்கு கனெக்ட் ஆகலை. பட் எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக உட்காந்து படம் பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் எனக்கு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யுவராணி பேசுகிறேன். நான் இந்த படத்தில் வந்து ஃபீடிங் மதராக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டிக்கு மேலே படம் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு வாட்டியும் எந்த ஒரு எமோஷ்னலும் குறையாம, ஃபீலிங்ஸும் குறையாம எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு அம்மாக்கும் பையனுக்குமான ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருப்பாங்க விபின் சார். ஸோ இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், பெண்களுக்கான அந்த ஒரு ஃபீலிங்ஸை வந்து இதில் அது எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களுக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கறது, ப்ளஸ் வந்து நம்ம ஹஸ்பண்ட் எப்படி அழகாக ரசிச்சிருப்பாரு அப்படின்றது அவங்களோட எமோஷ்னலு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக வாங்க. எல்லாரும் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.